ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா வந்துட்டு குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு நெக்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச் போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸாமுக்கு முன்னாடியே குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடியே கேட்டுருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது, பேட்ச் ரிலேட்டடான பேட்ச் எப்படி போகும், அதோட ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கம்ப்ளீட் வீடியோ இது. ஸோ பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதில் தான் டவுட்னா நான் நம்பர் தரேன், அதில் கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு வந்துட்டு பேட்ச் ஜூன் 21 வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கான அட்மிஷன் வந்துட்டு நம்மளுக்கு இன்னையிலிருந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இன்னையிலிருந்து நீங்க ஒருத்தர ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நேத்தே வந்துட்டு நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்துட்டு இல்லை இப்பவே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 1-2 பேர் ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. புதுசா பாக்குறவங்க யூடியூப் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல பேட்ச் ஸ்டூடெண்டாவே இருந்தாலும் சரி, இந்த பேட்ச் எப்படி போகுதுங்கிறது தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி குரூப்ல இருக்கவங்க இது ஒரு வாட்டி பாத்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ பேட்ச் வந்துட்டு ஜூன் 21 ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுக்கு குரூப் 2 எக்ஸாம் எப்போ அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ குரூப் 2 எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வந்துட்டு ஜூன் 28 அனௌன்ஸ் பண்றதா ஆனுவல் பிளானர் படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதோட எக்ஸாம் எப்போ அப்படின்னா செப்டம்பர் 28. ஓகேங்களா? ஜூன் டு ஜூலை, ஜூலை டு ஆகஸ்ட் டு செப்டம்பர், கரெக்டா 3 மந்த் கொடுத்து ஒரு டேட் கூட மாறாம நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மாசம் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மொத்தமா 3 மாசம் இருக்கு. எக்ஸாம் செப்டம்பர் 28, பேட்சும் வந்துட்டு செப்டம்பர் 28 வரைக்கும் தான் இந்த பேட்ச் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு 21 ஸ்டார்ட் பண்றோம், ஜூன் 21னா செப்டம்பர் 28 எக்ஸாம் வரைக்கும் என்னெல்லாம் படிக்க வைக்கணும், எப்படி டெஸ்ட் கொடுக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், பர்சனல் கைடன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்துட்டு பர்சனல் கைடன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜூன் 21 பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க 21க்கு முன்னாடி எப்ப வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ முடியறது வந்துட்டு செப்டம்பர் 28ஓட அந்த பேட்ச் க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா? நிறைய பேர் குரூப் 4க்கு பேட்ச் கேட்டிருந்தீங்க. ஸோ இது இந்த மந்த் 10ல வந்துட்டு நான் குரூப் 4 பேட்ச் போடுறேன். அது வந்துட்டு 1 இயர் பேட்ச். அது எக்ஸாம் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்த வருஷம் எக்ஸாம் வந்தாலும் சரி, வரலன்னா அதுக்கு அடுத்த வருஷம் எக்ஸாம் வர வரைக்கும் அந்த பேட்ச் இருக்கும். ஏன்னா போன வருஷம் ஏப்ரல்ல நம்ம ஒரு பேட்ச் போட்டோம். ஸோ அந்த பேட்ச் வந்துட்டு இப்போ ஜூலை, இப்ப எக்ஸாம் எழுதிருக்காங்க இல்லையா ஜூனு, ஸோ இந்த ஜூன் வரைக்குமே வந்துட்டு பேட்ச் இருந்துச்சு. ஸோ பேட்ச் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணாம சும்மா இருக்கிறது கிடையாது. ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ணா ஜூன் வரைக்கும் அவங்க வந்துட்டு டிசம்பர்லயே முடிச்சிட்டாங்க போர்ஷன். டிசம்பருக்கு அப்புறம் ஒரு மாசமும் ரிவிஷன் ஷெடியூல் போட்டு ஒன்னொன்னா ரிவிஷன் பண்ண வச்சு ஸ்டார்டிங்ல இருக்கிறதெல்லாம் ரிவிஷன் பண்ணி நிறைய அதுக்கப்புறமா புது டெஸ்ட் கொடுத்து தான் கொண்டு போவோம். ஸோ அது மாதிரி தான் குரூப் 4 பேட்ச் இருக்கும். ஸோ அது ரிலேட்டட் நான் செப்பரேட்டா வீடியோ போடுறேன். இப்போ குரூப் 2 பேட்ச் வந்துட்டு எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ குரூப் 2 வந்துட்டு இப்போதைக்கு ப்ரிலிம்ஸ் பேட்ச் தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பட் இந்த ப்ரிலிம்ஸ்ல நம்ம பேட்ச்ல யாரு ஜாயின் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்க யாரெல்லாம் ப்ரிலிம்ஸ்ல நல்ல மார்க், ஏன்னா ஆன்சர் கீ வந்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு. ஸோ 100% வந்துட்டு ப்ரிலிம்ஸ்ல பாஸ் ஆனவங்களுக்கு குரூப் 2A படிக்க விரும்புறவங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்துட்டு மெயின்ஸ் கைடன்ஸ் நம்ம ஃப்ரீயாவே கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்க மெயின்ஸ்க்கு தனியா பேட்சோ இல்ல வேற இன்ஸ்டியூட்டோ ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. குரூப் 2A ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்கல்ல ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆயிட்டு மெயின்ஸ் யாரெல்லாம் படிக்க விருப்பம் இருக்காங்களோ, ஸோ மெயின்ஸ் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறதுனால அது ஃபுல் கைடன்ஸ் வந்துட்டு நம்மளே கொடுக்க போறோம். ஸோ இந்த பேட்ச் வந்துட்டு செப்டம்பர் 28 க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா இதே பேட்ச்ல யாரெல்லாம் பாஸ் ஆயிருக்காங்கன்னு அவங்க லிஸ்ட் எடுத்து குரூப் 2 மெயின்ஸ் எப்போ முடியுதோ அது வரைக்கும் இந்த பேட்ச்ல இருக்கிறதுல ஃபில்டர் பண்ணி, அதாவது யார் பாஸ் ஆனாங்களோ அவங்க எல்லாத்தையும் எடுத்து ஒரு குரூப் போட்டு மெயின்ஸ் வரைக்கும் இந்த பேட்ச் போகும். ஓகேங்களா? ஸோ அந்த மெயின்ஸுக்கு வந்துட்டு நீங்க எந்த ஃபீஸும் கட்ட தேவையில்லை. டில் எக்ஸாம் வரைக்கும் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு அது அவைலபிள். மெயின்ஸுக்கு தனியா பேட்ச் போடுவேன். அது போட்டாலுமே இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு அது ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ 2A மெயின்ஸ் முடிகிற வரைக்கும் அந்த பேட்ச் கண்டினியூ ஆகும். இப்போ பேட்ச்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கறது பாத்திரலாம். ஸோ 10 விஷயம் நம்ம எப்பவுமே இதுதான் சொல்லுவோம் பேட்ச்ல. நம்ம பேட்ச் ஜாயின் பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ 10 விஷயம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்பவுமே டெஸ்ட்ங்கிறது OMR ஷீட்ல தான் இருக்கும். கம்ப்ளீட்டா OMR ஷீட்ல தான் இருக்கும். அது போக டெய்லி வந்துட்டு ஒரு 5 to 10 கொஸ்டின் வந்துட்டு குரூப்ல கொடுத்துருவோம். இப்ப கம்யூனிட்டி போஸ்ட்ல எப்படி போடுறோம் அந்த மாதிரி அந்த ஷெடியூல் ரிலேட்டடான 5 to 10 கொஸ்டின் வந்துட்டு குரூப்ல கொடுத்துருவோம். அதை நீங்க வந்துட்டு டெய்லி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த OMR ஷீட் வந்துட்டு வீக்லி டெஸ்ட். ஓகேங்களா? இந்த OMR ஷீட் டெஸ்ட் வந்துட்டு வீக்லி டெஸ்ட். ஸோ வீக்லி வந்துட்டு நம்ம சிலபஸ் கொடுத்துருவோம். அந்த வீக் என்ன சிலபஸ் கொடுக்குறோமோ அதை வந்துட்டு கவர் பண்ணி வீக் எண்டு சண்டே வந்துட்டு உங்களுக்கு 200 மார்க்குக்கு
டெஸ்ட் இருக்கும். ஸோ 200 கொஸ்டின் இருக்கும். 200 கொஸ்டினுமே நீங்க OMR ஷீட்ல தான் ஸ்டேட் பண்ணி எழுதுவீங்க. இந்த 200 கொஸ்டினுமே வந்துட்டு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் தமிழ், செகண்ட் மேக்ஸ் அந்த மாதிரி இல்லாம தமிழ் பிளஸ் மேக்ஸ் பிளஸ் GS அப்படின்னு தான் சிலபஸ் இருக்கும். டெஸ்ட்டும் அப்படிதான் எழுதுவீங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இந்த டைம் ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஏன்னா குரூப் 2ங்கிறப்ப குரூப் 4 பொறுத்த வரைக்கும் புக்கை மட்டும் தான் படிங்கன்னு சொல்லுவேன். அடுத்தது குரூப் 2 அப்படிங்கிறப்போ போன ப்ரிலிம்ஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பாஸும் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் எப்படி கேட்பாங்கன்னா ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ் புக்கை வச்சு புக்கை மட்டும் படிச்சுட்டு போனா பாஸ் ஆகலாமா? கண்டிப்பா பாஸ் ஆகலாம். பட் பின்னாடி குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கும் சரி, குரூப் 2A மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ் ஆகும். ஸோ அதனால குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லயே வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்தா அது ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ் ஆகும், குரூப் 2A 2 மெயின்ஸ்க்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால கரண்ட் அஃபேர்ஸ் இந்த டைம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலான்னு ஒரு பிளான். ஸோ இந்த மாதிரி தான் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு பர்சனல் ரெவ்யூ. இப்போ OMR ஷீட்ல வீக்லி ஷெடியூல் கொடுப்போம். எவ்ரி வீக் மண்டே வந்துட்டு உங்களுக்கு ஷெடியூல் இருக்கும். சண்டே வந்துட்டு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? டெஸ்ட் எழுதணுன்னையும் சண்டே, மண்டே, டியூஸ்டே 3 நாளுக்குள்ள யாரெல்லாம் எனக்கு அந்த OMR ஷீட்டை போட்டோ எடுத்து அனுப்புறாங்களோ, அது எப்படி அனுப்பணுங்கிறதெல்லாம் பேட்ச் ஸ்டார்ட் ஆனோடனே உங்களுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோல சொல்லுவேன். போட்டோ எடுத்து அனுப்புறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த OMR ஷீட்டை ஃபுல் அனலைஸ் பண்ணி ரிவ்யூ இருக்கும். இது வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். அந்த வீக்கெண்டுக்குள்ள உங்களுக்கு ரிவ்யூ வந்துடும். இது வந்துட்டு போன டைமும் நாங்க பண்ணிட்டு தான் இருந்தோம். இந்த டைம் வந்து ரொம்ப சீரியஸா எல்லா ஸ்டூடெண்ட்டும் அனுப்புனாலும் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ரிவ்யூ இருக்கும். இது ஏன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு லைவ்ல போட்டது என்ன அப்படின்னா வந்துட்டு OMR ஷீட்ல மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஆப்சன்ட் ப்ரெசன்ட் போடல, அதுக்கப்புறமா ஷேட் பண்றப்ப தப்பா பண்ணிட்டேன், கொஸ்டின் ஒழுங்கா படிக்கல, அதுக்கப்புறம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன், டைம் மேனேஜ் பண்ண முடியல. இந்த 6 விஷயத்துக்கும் மெயின் காரணம் பர்சனல் அந்த OMR ஷீட் ப்ராக்டிஸ் இல்லாதது தான். ஸோ அதனால OMR ஷீட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பட் அதை வாங்கி இது கரெக்ட், இது சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லாம அவங்க தப்பையே திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால ஒரு வீக்குமே பர்சனல் ரிவ்யூ இருக்கும். பட் யாரெல்லாம் சேர்றாங்களோ எல்லாத்துக்கும் கால் பண்ணி நீங்க அனுப்புங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். யாருக்கெல்லாம் வில்லிங் இருக்கோ அவங்க அனுப்புறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா அந்த வீக் நான் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருவேன். இதை இப்படி கரெக்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கும் சரி, மார்க் இம்ப்ரூவ் பண்றதுல இருந்து பர்சனலா வந்துட்டு ஷேடிங்ல என்ன மிஸ்டேக் எல்லாமே சொல்லிடுவேன். ஓகேங்களா? ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக்கு, OMR ஷீட் மிஸ்டேக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு படிச்சு பார்க்காம எழுதுறது. ஸோ அந்த மாதிரி OMR ஷீட் ரிலேட்டடா நான் நல்லா படிச்சு எனக்கு மார்க் வரல அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்களாம் OMR ஷீட் ப்ராக்டிஸ் பண்ணணும். பேச்சுலர்ஸ் ஆடுறீங்களோ இல்லையோ பர்சனலாவே சொல்றேன். ஸோ அதனால OMR ஷீட் ரிவ்யூ வந்துட்டு இந்த டைம் ரொம்ப சீரியஸா இருக்கும். இப்போ நம்ம பேட்ச் மெம்பர்ல வந்துட்டு பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா, இப்போ பாஸ் ஆயிட்டேன்னு சொல்றாங்க, அவங்க சேட் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா 25 டெஸ்ட் கொடுக்குறேன்னா 25 டெஸ்ட்டுமே எனக்கு OMR ஷீட்ல ரெவ்யூ வந்திருக்கும். OMR ஷீட் ரிவ்யூ, OMR ஷீட் போட்டோ எடுத்து அனுப்புவாங்க. தமிழ் இவ்வளோ, மேத்ஸ் இவ்வளோன்னு எழுதி அவங்க ஷேட் பண்ணது அப்படியே போட்டோ இருக்கும். ஒரு வீக்கும் நான் வந்துட்டு ரெவ்யூ கொடுப்பேன். அதுல 140 எடுத்தாலும் சரி ரெகுலரா எனக்கு அனுப்புவாங்க. அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு 172 எடுத்திருக்காங்க. ஆனா அவங்க டெஸ்ட்ல வந்துட்டு 142 அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. பட் கம்மியோ ஜாஸ்தியோ அதை அனுப்பி ரெவ்யூ வாங்கிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கனால இந்த டைம் அது இன்னுமே தீவிரமா பண்ணலாம்னு ஒரு பிளான். ஸோ அதனால யார் வேணா ரெவ்யூக்கு அனுப்பலாம். அனுப்புற எல்லாத்துக்குமே வந்துட்டு ரெவ்யூ கொடுப்போம். அடுத்தது மேக்ஸ் கிளாஸஸ். ஸோ மேக்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜா கொண்டு போகலான்னு ஒரு பிளான் இருக்கு. ஸோ மேக்ஸ் ஆல்ரெடி பேசிக் கிளாஸஸ் இருக்கு, அது கூட ப்ரீவியஸ் இயர் அந்த மாதிரி சேர்த்து மேக்ஸுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டா கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த வீக் இந்த டாபிக் படிங்கன்னு நான் சொல்றேன்னா அதுக்கான கிளாஸஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்க டெய்லி ஒரு வீடியோ அதுலயே அதே வந்துட்டு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 தான் இருக்கும். ஸோ டெய்லி ஒரு பார்ட் பார்த்து ப்ராக்டிஸ் பண்றீங்க. வீக்கெண்ட்ல 25 கொஸ்டின் மேக்ஸ்ல டெஸ்ட் எழுதுறீங்க. இந்த வீக்லி 200 கொஸ்டின் இருக்குல்லையா அதுல. ஸோ அதனால அதுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஹைலைட்டட் PDF ஃபார் 12th 11th GK புக். ஓகேங்களா? இது எதுக்கு அப்படின்னா இப்போ குரூப் 2 நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். குரூப் 4னா புக்கை மட்டும் படிங்க, 10 to 6 ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். இது குரூப் 2. குரூப் 2க்கு 11th 12th தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? 6 to 10 தேவைதான். பட் ஒரு 60 to 70% கொஸ்டின்ஸ் வந்துட்டு 11th 12th தான் போகும் GKல. ஸோ அது 11th 12th GK தெரியும் பார்த்தாலே நம்மளுக்கு வந்துட்டு அப்படியே கசன்னு இருக்கும். ஸோ அதனால என்னென்ன பாயிண்ட் படிக்கணுங்கிற ஹைலைட்டட் PDF உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் 11th 12th மட்டும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ எவ்ரி வீக் வந்துட்டு மண்டே ஷெடியூல் இருக்கும், சண்டே வந்துட்டு டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மொத்தமா நம்ம கிட்ட வந்துட்டு 15 வீக் இருக்கு. ஓகேங்களா? சாரி 13 வீக் இருக்கு. அதுல 12 வீக் வந்துட்டு போர்ஷன் டெஸ்ட் பண்ணுவோம். அது போக நமக்கு ஒரு 15 டேஸ் இருக்கும். ஸோ அந்த 15 டேஸ் வந்துட்டு ஃபுல் ரிவிஷன். ஓகேங்களா? ஃபுல் ரிவிஷன் பண்ணிட்டு தான் வந்துட்டு டெஸ்ட்டுக்கு போவோம். ஸோ இதுல
நடுவில் ரிவிஷனும் இருக்கும். நான் எப்பவுமே சொல்றது சக்சஸ் ஈக்குவல் டு ரிவிஷன் பிளஸ் டெஸ்ட். ஸோ இந்த வீக்லி டெஸ்ட்லயே வந்துட்டு உங்களுக்கு ரிவிஷனும் வந்துடும். ஸோ ரிவிஷன் இல்லாம அடுத்த போர்ஷன் போகாது. ஓகேங்களா? அடுத்தது ஸோ ஷெட்யூல் எப்பவுமே வந்துட்டு தமிழ் முடிச்சு மேக்ஸ், அப்புறம் ஜிஎஸ், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த வாரம் ஃபுல்லா கரண்ட் அஃபேர்ஸ் வாரம் அந்த மாதிரி இருக்காது. தமிழ், மேக்ஸ், ஜிகே எல்லாத்தையும் சேர்த்து தான் படிப்பீங்க. ஒரு வாரம் அப்படின்னா தமிழ்ல ஒரு ஸ்டாண்டர்ட்ல சில லெசன்ஸ் படிப்பீங்க, மேக்ஸ்ல ஒரு டாபிக், ஜிகேலயும் சில டாபிக்னு சொல்லிட்டு சைமல்டேனியஸா தான் முடிச்சுட்டு வருவீங்க. ஸோ இப்படி கொடுத்தனாலதான் போன டைம் சயின்ஸ் வந்துட்டு நிறைய பேர் எழுதி 65 எல்லாம் வந்துட்டு ஜிகேல எடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டஃப் அப்படிங்கிறீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் டஃப் அது தெரியல. அப்ப சயின்ஸ் படிச்சிருந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. இதை தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருந்தேன். ஜாகிரபி, எக்கனாமி, சயின்ஸ் படிங்கன்னு. எக்கனாமி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. பட் சயின்ஸ்ல ஈஸியான கொஸ்டின் 1 or 2 வந்துச்சு இல்லையா? ஸோ அங்க கிடைக்கலன்னா இங்க படிச்சிருந்தா நம்மளுக்கு கிடைச்சிருந்துருக்கும்ல. எனக்கு டஃப்பான கொஸ்டினை வச்சுட்டே வந்துட்டு கொஸ்டின் டஃப்னு சொல்ற நேரம் டஃப்பான கொஸ்டின் யாருக்குமே தெரியல, எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் நான் போட்டேனா அப்படிங்கறது பார்க்கணும். ஸோ சயின்ஸ் வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட சப்ஜெக்டாவே இருக்கு. ஸோ சயின்ஸையும் வந்துட்டு ஒரு வீக்கும் ஆட் பண்ணிடுவேன். சயின்ஸ் இந்த டைம் 2-3 கொஸ்டின் தானே மேம் கேட்டாங்க அப்படின்னா கேட்டாங்க இல்லையா? 2-3 கொஸ்டினோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு ஒரு 166 எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். ஓகேங்களா? நம்ம சைட்ல நம்ம என்ன பண்ண முடியும்? தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ், சயின்ஸ் வந்துட்டு ஸ்கூல் புக்ல இருந்து படிக்க முடியும். இதுதான் நம்ம சைடு பண்ண முடியும். நம்ம முடியாத சைடு கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான் கேட்பாங்கன்னு தெரியாத சைட்ல போயிட்டு எஃபர்ட் போடுற நேரம் இது எல்லாத்தையும் படிச்சிருந்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தெரிலனாலே நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியே தெரில. ஆனா அவங்க வந்துட்டு 65 எடுக்கிறாங்க ஜிகேல. எப்படி அப்படின்னா தமிழ்ல நல்ல மார்க், மேக்ஸ்ல நல்ல மார்க், ஜிஎஸ்ல பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கனாமி, சயின்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிருக்காங்க. சயின்ஸ் 3 மார்க் தான் நம்ம முடிக்காம போயிருந்தா 65, 62 எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி எக்கனாமி, ஜியாகிரபில 1-2 கம்மியா இருக்கு அப்படின்னா 60, 58 வந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்போ மார்க்கோட வேல்யூ நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம சைடு பண்ண முடியற வேலை. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நம்மள மீறின ஒரு விஷயம். நம்ம படிச்சதே வருங்கிறது சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால சயின்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் இருக்கும். பட் இந்த டைம் மெயின்ஸ்க்கும் அது தேவைப்படுங்கனால இந்த டைம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு புக் மெட்டீரியல். ஸோ எந்தெந்த வீக் வந்துட்டு என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஷெடியூல் கொடுக்குறனோ அந்த ஷெடியூலுக்கான புக் மெட்டீரியல் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ புக் மெட்டீரியலும் வரும், நோட்ஸும் வரும். புக் மெட்டீரியல் வந்துட்டு என்ன லெசன் கொடுக்குறோம்னா எல்லா லெசனுக்குமே உங்களுக்கு புக் மெட்டீரியல் வந்துடும். அதுல சப்போஸ் 11th 12th லெசன் இருக்குன்னா அதுக்கு ஹைலைட்டட் பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இந்த புக் மெட்டீரியல் எல்லாமே வந்துட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் வந்துட்டு உங்களுக்கு புக் மெட்டீரியல் வரும். ஓகேங்களா? நோட்ஸும் வந்துட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் வரும். இந்த நோட்ஸ் வந்துட்டு என்கிட்ட எதுக்கெல்லாம் இருக்கோ அதுக்குதான். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நோட்ஸ் இருக்காது. ஓகேங்களா? நோட்ஸ் வந்துட்டு தமிழ்ல நியூ புக். ஓகேங்களா? நியூ புக்ல 6th to 11th ஃபுல் அண்ட் ஃபுல் நோட்ஸ் இருக்கும். அதுல இலக்கணம்க்கு இருக்காது, மற்ற சப்ஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நோட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பால்ட்டில நோட்ஸ் இருக்கும். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பால்ட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி, ஹிஸ்டரியில கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல எல்லாத்துலயுமே வந்துட்டு எந்தெந்த லெசன் முக்கியமோ அதுக்கான நோட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு வீக் ஷெடியூல் கொடுக்குறேன்னா அந்த ஷெடியூல் என்னென்ன லெசன் இருக்கோ அந்த லெசன்ல எந்த லெசனுக்கு என்கிட்ட நோட்ஸ் இருக்கோ அது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருவேன், நீங்க யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 10 விஷயம் தான் வந்துட்டு நமக்கு பேட்ச்ல கவர் ஆகும். ஸோ இப்போ ஒரு சப்ஜெக்டா எப்படி பார்ப்போம் அப்படிங்கறத பார்த்துடலாம். ஸோ இப்போ பேட்ச் வந்துட்டு மொத்தமா நம்மளுக்கு எவ்வளவு டைம் இருக்கு அப்படின்னா வந்துட்டு 14 வாரம் இருக்கு. அதுல 12 ஷெடியூல் பிளான் பண்ணிருக்கோம். 12 டெஸ்ட், 12 வீக்லி ஷெடியூல் வித் டெஸ்ட், அது போக 3 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மீதி 2 வாரம் இருக்குல்லையா, 2 வாரத்துல 3 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க. இப்போ இந்த 12 ஷெடியூல் எப்படி இருக்கும்னா வீக்லி ஷெடியூல் ஆல்ரெடி சொன்னதுதான். மண்டே டு சண்டே இருக்கும். வீக்லி 200 கொஸ்டின் OMR ஷீட்ல எழுதுவீங்க. இதுல வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸும் ஆட் ஆயிரும். ஜிஎஸ்ல சயின்ஸ் கம்பல்சரி ஒரு வீக் ஒரு லெசன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிதான் வந்துட்டு ஷெடியூல் போகும். 12 வாரம் போர்ஷன்ஸை முடிப்பீங்க. இதுக்கு நடுவுலயே வந்துட்டு டிவிஷன் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ ரீசெண்டா கூட எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க எப்படி ரிவிஷன் பண்றதுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா இந்த 12 முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணீங்கன்னா முதல் ஷெடியூல் எப்படி இருக்கும், புதுசா பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ நடுவுலயே வந்துட்டு நான் உங்களுக்கு ரிவிஷன் கொடுப்பேன். ஸோ எப்பெல்லாம் நான் ரிவிஷன் சொல்றேன்னா அந்த டைம் ரிவிஷன் நிறுத்தி ரிவிஷன் பண்ணிட்டு 2 ஷெடியூல் படிக்கிறேன்னா ஒரு ஷெடியூல் ரிவிஷன்,
அதுக்கப்புறம் 2 ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவோம். அப்படி இல்லைனாலுமே கம்மி போர்ஷன் கொடுக்குறேன்னா 5 நாள் இதை படிங்க, 2 நாள் ரிவிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் வந்துட்டு கண்டிப்பா இந்த 12 ஷெடியூல்ல இன்க்ளூட் ஆயிரும். ஸோ இந்த 12 ஷெடியூல முடிக்கிறப்பவே 12 ஷெடியூலே வந்துட்டு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ரிவிஷனும் பண்ணிருப்பீங்க. அது போக 3 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த ஃபுல் ரிவிஷன் ப்ரிப்பேர் ஆகிறப்ப நம்மளுக்கு கஷ்டமா இருக்காது. ஸோ மொத்தமா வந்துட்டு 3000 கொஸ்டின் பிளான் பண்ணிருக்கு. ஓகேங்களா? 12 வீக்லி போர்ஷன் டெஸ்ட் பிளஸ் 3 ஃபுல் ரிவிஷன் சொல்லிட்டு 3000 கொஸ்டின்ஸ் இருக்கும். தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்த்துதான் வந்துட்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் கவர் பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் நமக்கு ஒரு அனலைசேஷன் மாதிரி தான். நான் ஆல்ரெடியும் சொல்லியிருந்தேன் ஓல்டு புக் படிங்கன்னு சொல்லிட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு ஓல்டு புக்ல இருந்து டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ இந்த டைமும் அதை தான் சொல்றேன். இந்த டெஸ்ட் எக்ஸாம் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே முக்கியம். ஸோ அதனால தமிழ்ல நியூ புக் ஓல்டு புக்கை எடுத்தோடனே சைமல்டேனியஸா சேர்த்து தான் படிக்க போறோம். நியூ புக்கை முடிச்சுட்டு அப்புறம் ஓல்டு புக் அப்பலாம் அந்த கதையெல்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நியூ புக்கை படிச்சு டெஸ்ட் எழுதுவாங்க, ஓல்டு புக்கே போர்ஷன்ல இருந்தாலும். லாஸ்ட்ல பார்த்தா ஓல்டு புக் படிக்க டைம் இருக்காது, அவசரத்துல தெரிஞ்சது ரிவிஷன் பண்ணாலே போயிட்டு ஓடிடுவாங்க. ஸோ அதனால ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு ஓல்டு புக் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்னென்ன லெசன் கொடுக்குறோம்னா அதுக்கான புக்கு நோட்டு கொடுத்துருவோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் கண்டிப்பா நம்ம பேட்ச்ல எதிர்பார்க்க முடியாது. புக்கு அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ற நோட்ஸ், வீடியோஸ் அது மட்டும்தான் இருக்குமே தவிர இந்த புக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இன்ஸ்டியூட் புக்கு நிறைய தனியா புக் போடுறாங்க இல்லையா, அதுல இருந்து சிறப்பு தமிழ். ஏன்னா இந்த வருஷம் சிறப்பு தமிழ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களே அப்படின்னு கேட்பீங்க. இந்த நீல் உழைப்புன்னு நினைக்கிறேன், அது ஒரு கொஸ்டின், இனி ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா நியூ புக் ஓல்டு புக்ல கான்செப்டை புரிஞ்சு இலக்கணம் படிச்சிருந்தா அது சிறப்பு தமிழ்ல கேட்டாலும் சரி எங்க கேட்டிருந்தாலும் சரி அந்த கான்செப்ட் தெரிஞ்சுதான் போட்டிருந்துருக்கலாம். ஸோ அதனால எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் நம்ம பேட்ச்ல எதிர்பார்க்கவே முடியாது. ஓகேங்களா? தமிழுக்கு மெயினா. அடுத்தது 3 ஃபுல் ரிவிஷன். ஃபுல் ரிவிஷனும் அதே தான், 200 கொஸ்டின் தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் ஆகி வரும். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு 3 ஃபுல் ரிவிஷன் எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடி, அதாவது செப்டம்பர் 28 எக்ஸாம் அப்படின்னா செப்டம்பர் 26ஆம் தேதிக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் முடிஞ்சிடும். 27 ஒரு நாள் ஃப்ரீ விட்டு 28ஆம் தேதி நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸ் தான் வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு மெயினான விஷயம். ஃபுல் டாபிக் கிளாஸஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். என்ன டாபிக் நான் கொடுத்துருக்கணும் அதுக்கான கிளாஸ் உங்களுக்கு இருக்கும். கிளாஸ்ல வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பேட்சை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறோம்னாலே பார்ட் 1 வந்துட்டு கான்செப்ட் தான். கான்செப்ட் தான் முக்கியம். கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு தான் பார்ட் 2 பார்ட் 3 போவீங்க. சம்ம கொடுத்து என்ன சொல்றது சால்வ் பண்ணி காட்டுற மாதிரி நம்ம கிளாஸஸ் இருக்காது. எடுத்த உடனே இப்போ ஹெச்சிஎஃப் எடுக்கிறோம்னா ஹெச்சிஎஃப்னா என்ன, எதுக்கு அப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அது அங்க ரியல் லைஃப்ல எப்படி அப்ளை ஆகும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு சம்மு போவோம். ஓகேங்களா? அந்த சம்ல ஈஸி, மாடரேட், டஃப் லெவல் சம் போகும். இதுக்கப்புறம் வந்துட்டு அட்வான்டேஜ் சம்மையும் ஆட் பண்ண போறோம். ஏன்னா இந்த டைம்ல கொஞ்சம் கான்செப்டா நிறைய கேட்டாங்க, அதனால அதையும் ஆட் பண்ண போறோம். ஸோ நம்ம பேட்ச்ல கான்செப்ட் ஒழுங்கா பார்த்தவங்க எல்லாருமே வந்துட்டு நல்லாவே மேக்ஸ்ல 2022 எடுத்துருக்காங்க. ஓகேங்களா? லாஸ்டாலாம் ஒரு சம் இருக்கும், அது படிச்சாலே நம்மளுக்கு புரியல, அது ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணுங்கிறதே தெரியாத மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால கான்செப்ட் ரொம்ப முக்கியம். கான்செப்ட் தெரிஞ்சா எவ்வளவு ட்ரிக்கியான சமா இருந்தாலும் போட்டுடலாம். ஸோ அதனால கான்செப்ட் இருந்துதான் அடுத்தடுத்த கிளாஸஸ் போகும். அது போக ப்ரீவியஸ் இயர் சம்மையும் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் இருக்கும், பேசிக் சம்மு, மாடரேட் சம்மு, அட்வான்ஸ் லெவல் சம்மு, அதுக்கு அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இப்படிதான் வந்துட்டு மேக்ஸ் கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸ் கிளாஸஸ் வந்துட்டு பைலிங்குவல், தமிழ் பிளஸ் மேக்ஸ், சாரி தமிழ் பிளஸ் இங்கிலீஷ், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா? கொஸ்டின் பேப்பர்லயும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே கொஸ்டின்ஸ் மேக்ஸுக்கு இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 11th 12th புக் ப்ரையாரிட்டி கொடுப்போம், பட் 6th to 10th புக்கையும் கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதாவது நோட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா எதுக்கெல்லாம் நோட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ எதுக்கு இருக்கோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அடுத்தது கிளாஸ், இந்த 11th 12th முடிஞ்சா கிளாஸ் லைவ் டெஸ்ட் இருக்கு பண்ணலான்னு ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்கு. இது வந்துட்டு கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், இது நான் ப்ராமிஸ் பண்ற விஷயம் கிடையாது. பட் எனக்கு டைம் இருக்குங்கிறப்ப நான் உங்களுக்கு பண்ணுவேன். ஸோ இந்த வீக் ஷெடியூல் டஃபா இருக்கு, எனக்கும் டைம் இருக்கு அப்படின்னா இந்த கிளாஸஸும் நான் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நீங்க எதிர்பார்க்க தேவையில்லை, பட் நான் பண்ணுவேன். அடுத்தது ஹைலைட்டட் பிடிஎஃப். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா 11th 12th மட்டும் ஹைலைட்டட் பிடிஎஃப் கொடுத்துருவேன். ஏன்னா அது படிக்கிறது கஷ்டம் அப்படிங்கறதுனால ஹைலைட்டட் பிடிஎஃப் கொடுத்துருவேன்.
ஸோ இவ்வளவுதான் பேட்ச் வந்துட்டு இப்படிதான் போகும். அது ஷெட்யூல் பார்த்துடலாம். ஸோ ஷெட்யூல் பாருங்க. ஷெட்யூல் வந்துட்டு எப்ப ஸ்டார்ட் ஆகுது? ஜூன் 21 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஷெட்யூல் வந்துட்டு ஜூன் 21 ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் படிப்பீங்க. ஸோ 2 வாரத்துக்கு சேர்த்து தமிழ் படிப்பீங்க. இந்த வாரமே வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஏழு 5 to 9 கொடுத்துருக்கேன். இங்க IL 1 to 4 கொடுத்துருக்கேனா? ஸோ இதே வாரமே வந்துட்டு தமிழ் வந்துட்டு போர்ஷன் ஏழு 5 to 9 மட்டும் கொஸ்டின்ஸ் இருக்காது, ஃபுல்லா இருக்கும். 10th ஃபுல் ரிவிஷனா தான் இருக்கும் செகண்ட் வீக். ஓகேங்களா? அப்ப நடுவுலயே வந்துட்டு 10th டிவிஷன். ஓகேங்களா? இங்க பாருங்க 10th பாலிட்டி 12th பாலிட்டி கண்டிப்பா படிக்கணும். 11th 12 குரூப் 2க்கு அப்படிங்கிறதுனால கூட கூட 2 லெசன் வந்துட்டு 12th பாலிட்டி நம்ம சேர்த்தே படிச்சிருவோம். 10 to 6 முடிக்கிறப்ப 12th பாலிட்டி சேர்த்து படிச்சிருவோம். இதுல இனியொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா கான்செப்டும் புரியும். இங்க பாருங்க, இந்திய அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு, நடுவண் அரசு, மாநில அரசு, சட்டமன்றம். ஸோ 10th என்ன கான்செப்ட் படிக்கிறீங்களோ அதே கான்செப்ட் 12th படிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா அங்க கொஞ்சம் படிச்சு அதை மறந்து அப்படிங்க கொஞ்சம் படிக்கிறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் ரிலேட்டடா இந்த கான்செப்ட் படிக்கிறப்ப அதுக்கு எது 12th படிச்சா கரெக்டா இருக்குமோ அதுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த 2 லெசனையும் படிக்கிறீங்க அப்படின்னா இந்திய அரசமைப்பு நீங்க 100% கவர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கான்செப்டா கவர் பண்ற மாதிரி இருக்கும், லெசன்ஸும் கவர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்க அரசாங்க அமைப்புகள் கொடுத்துருக்காங்க, இங்க ஆட்சித்துறை, இந்திய நீதித்துறை. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு தான் இதை படிக்கிறீங்கிறப்போ கான்செப்ட் வந்து ஈஸியா இருக்கும். அதே மாதிரி எவ்ரி வீக் கம்பல்சரி சயின்ஸ் இருக்கும். இந்த சயின்ஸ் வந்துட்டு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இங்க எல்லாரும் படிச்சதை படிச்சுட்டு அங்க போய் சில கொஸ்டின்ஸ் மறக்கிறீங்கனால உங்களுக்கு எதிர்பார்க்காம கரண்ட் அஃபேர்ஸ் எனக்கு தெரியாத கொஸ்டின் வருது, கொஸ்டின் டஃப்ங்கிறப்போ நடுவில் நோட்ல ஒரு 3-4 கொஸ்டின் உங்களுக்காக காத்துட்டு இருக்கும் சயின்ஸ்ல. ஸோ அதை எழுதுறீங்கன்னா கொஸ்டின் டஃப் இருந்தாலும் நீங்க பாஸ் ஆகலாம். ஏன்னா இப்ப இந்த கொஸ்டின்ல பாஸ் ஆனவங்க இல்லையா, அவங்களே எப்படி பாஸ் ஆயிருப்பாங்க? அவங்களே கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ஒரு 4 வருஷத்துக்கு படிச்சிருப்பாங்களா? கிடையாது, புக்கு தான் படிச்சிருப்பாங்க. புக்ல இருக்கிற கொஸ்டின் கரெக்டா போடுங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ ஷெட்யூல் இப்படிதான் போகும். ஸோ இந்த ஷெட்யூல் PDF வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ மொத்தமா வந்துட்டு லாஸ்ட் ஷெட்யூல் வந்துட்டு 12வது ஷெட்யூல். ஓகேங்களா? 12வது ஷெட்யூல் நமக்கு எப்போ முடியுது அப்படின்னா செப்டம்பர் 15. நம்மளுக்கு எக்ஸாம் எப்போ? செப்டம்பர் 28. ஓகேங்களா? நடுவில் வந்துட்டு ஒரு 12 நாள் இருக்கு. ஓகேங்களா? இந்த 12 நாள்ல 3 ஃபுல் ரிவிஷன் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா எக்கனாமி, ஜியாகிரபி, ஹிஸ்டரி, INM, பாலிட்டின்னு சொல்லிட்டு ப்ரையாரிட்டி வைஸ் தான் படிப்பீங்க. ஃபர்ஸ்ட் அதிக கொஸ்டின் கேட்கறது இதுல பாலிட்டியில. ஓகேங்களா? ஸோ பாலிட்டி எது அதிக கொஸ்டின் கேட்கறாங்களோ அதை ஃபர்ஸ்ட் முடிச்சிருவீங்க. அப்பதான் நடுவில் நிறைய டைம் ரிவிஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறனால. ஏன்னா நடுவில் ரிவிஷன் டெஸ்ட்டும் கொடுப்பேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ப்ரையாரிட்டி என்னது? INM. ஸோ INM படிக்கிறப்போ அதே மாதிரிதான். INM பாருங்க, இப்போ 10th INM படிக்கிறீங்க அப்படின்னா 10th INM பேசிக். ஓகேங்களா? இப்ப ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு குரூப் 4லயே நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷா படிச்சாலும் ஈஸி தான். ஸோ 10th INM ஒரு வாரம் படிக்கிறீங்க அப்படின்னா இங்க பாருங்க, ஆங்கிலேய ஆட்சியில் நிகழ்ந்த தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், தேசியம், காந்திய காலகட்டம், இது எல்லா கான்செப்டும் அப்படியே தான் எங்க வரும்? 12th INMல வரும். ஒரு வாரம் 10th INM ஃபுல் கான்செப்ட் பேசிக் படிச்சிட்டீங்கன்னா அதே கான்செப்டுக்கான அட்வான்டேஜான லெசனை வந்துட்டு இதுல படிப்பீங்க. ஸோ அப்போ ஒரே டாபிக் தான் 3 வாரம் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ இங்க வந்துட்டு சயின்ஸ் 6th வந்துட்டு ஹிஸ்டரி, INM, ஜியாகிரபி எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் 9th போயிட்டு அப்படி படிச்சீங்கன்னா எல்லாமே ஞாபகம் இருக்காது. ஜியாகிரபிலையும் முழுசா ஞாபகம் இருக்காது, ஹிஸ்டரிலையும் முழுசா ஞாபகம் இருக்காது, கம்பேர் பண்ணி படிக்க முடியாது. இதுவே இப்போ வந்துட்டு இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சின்னு இருக்கு, எங்க 2வது வாரம் படிக்கிறீங்க. முதல் வாரம் இங்க படிக்கிறீங்க தேசியம், காந்திய காலகட்டம், தேசியத்தின் தோற்றம். இது 2ம் படிக்கிறப்போ பேசிக் தெரிஞ்சிடும். அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சிடும். இங்க இதை படிக்கிறப்போ ஏதாவது டவுட் வந்தா கூட டக்குன்னு போன வாரம் தான் படிச்சிருக்கோம், எடுத்து பாத்திரலாம். அப்போ அந்த சப்ஜெக்ட்ல டீப் நாலேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் பார்த்தா மறந்துடும், கான்செப்டாவும் புரிய ஆரம்பிக்கும். பேசிக் படிச்சு அட்வான்டேஜ் படிக்கிறப்ப டீப்பா வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட படிச்ச ஃபீல் இருக்கும், ஒரு யூனிட் அழகா முடிச்ச ஃபீல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால 10th முடிக்கிறப்பவே 12th முடிச்சிருவீங்க. அதை விட்டு போட்டு 6th GK, 7th GK, 9th GK, 8th GK அப்படி படிச்சீங்கன்னா GKனா என்ன? INM இருக்கும்,
ஜியாகிரபி இருக்கும், ஹிஸ்டரி இருக்கும், பாலிட்டி இருக்கும். அத்தனையுமே இங்க பேசிக் படிச்சுட்டு அங்க போய் எல்லாத்தையும் தொட்டு தொட்டு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டீப் நாலேஜ் இருக்காது. ஸோ அதனால ஒரு ஷெடியூலா தான் முடிப்போம். ஒன்னொன்னுலயுமே லோயர் கிளாஸ் முடிச்சுட்டு 12th முடிப்போம். அப்போ கூடவே படிக்கிறப்போ பேசிக்கும் தெரிஞ்சிடும், அட்வான்டேஜும் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? தனியா படிச்சாதானே 12th படிக்கல 10th படிக்கலன்னு சொல்லுவோம். ஒட்டுக்கா சேர்ந்து படிக்கிறப்போ தேசிய காந்திய காலகட்டம்னு இருந்து என்ன லெசன் கேட்டா என்ன கொஸ்டின் கேட்டாலும் 10th கேட்டாலும் எனக்கு ஆன்சர் தெரியும், 12th கேட்டாலும் ஆன்சர் தெரியும், கான்செப்டா படிச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஹிஸ்டரி. ஹிஸ்டரியிலயும் அதேதான். ஹிஸ்டரி இன்னும் என்னன்னா சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கிறப்பவே 6th 9th 11th சேர்த்து படிச்சிருவீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி குப்தர் படிக்கிறப்பவே 6th குப்தர்னா என்னன்னு படிச்சுட்டு 11th போய் அழகா சேர்த்து படிச்சிருவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 6th பேசிக்கும் படிச்சு 11th பேசிக் படிச்சு 11th அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியும் டாபிக்கா தான் முடிப்பீங்க. ஓகேங்களா? எக்கனாமி பொறுத்த வரைக்கும் 11th 12th எக்கனாமி தான் குரூப் 2க்கு ரொம்ப முக்கியம். ஸோ 11th எக்கனாமி முடிச்சுட்டு 12th எக்கனாமி அதை முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு 10 to 6th எக்கனாமி ஒண்ணுமே கிடையாது, அது ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்தது ஜியாகிரபி. ஸோ ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் இந்த 5 லெசன் படிச்சாலே போதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுல ஒரு 3 மார்க் கேட்பாங்க. அந்த 3 மார்க்லயும் மோஸ்ட்லி வந்துட்டு 2 மார்க் 1 to 2 மார்க் இதுலயே கவர் பண்ணிடுவாங்க. இந்த 1 மார்க்குக்காக 11th 12th ஜியாகிரபி படிச்சீங்கன்னா 11th 12th பாலிட்டி எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஸோ இவ்வளவு போதும் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இதோட வந்துட்டு ஷெடியூல் முடியுது. இப்படிதான் போகும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்குமே வந்துட்டு ஒரு டாபிக் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் HCF and LCM, அடுத்தது பர்சன்டேஜ், அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு இருக்கும். ஸோ எந்த வீக் எந்த டாபிக் கொடுக்குறோன்னா அதுக்கான ஃபுல் வீடியோஸ் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 உங்களுக்கு 1 by 1 வந்துட்டே இருக்கும். நீங்க வந்துட்டு ஒரு ரஃப் நோட் எடுத்து வச்சுட்டு நான் சொல்ற கான்செப்டை எழுதிக்கணும். மேக்ஸுக்குன்னு ஒரு நோட் போட்டுக்கணும், ரஃப் நோட்டும் வச்சுக்கணும். சொல்ற கான்செப்டை ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதணும். செகண்ட் நான் சொல்றப்பே கிளாஸ்லயே சொல்லுவேன், இதை ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதுங்க, ப்ராக்டிஸ் பண்றது தனியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கான்செப்ட் எழுதிட்டீங்கனாலே ரிவிஷன் பண்றப்ப கான்செப்டை பார்த்துட்டு போனோம்னா எவ்வளோ டஃப்பான கொஸ்டினா இருந்தாலும் அந்த கான்செப்ட் இதுதாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால மேக்ஸுக்கு வந்துட்டு தனியா நீங்க நோட் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு சொல்லிட்டு அந்த வீக்குள்ள உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். நீங்க வந்துட்டு நோட்ல நோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்துட்டு ஷெடியூல் போகும். லாஸ்டா வந்துட்டு 3 ஃபுல் ரிவிஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டேட் இக்னோர் பண்ணிடுங்க. 3 ஃபுல் ரிவிஷன் வந்துட்டு லாஸ்டா இருக்கு. ஸோ எப்போ முடியுது? செப்டம்பர் 15th முடியுது அப்படின்னா ஷெடியூல் செப்டம்பர் 26th 4 நாளா பிரிச்சு 3 ஃபுல் ரிவிஷன் எழுதுவீங்க. ஓகேங்களா? 3 ஃபுல் ரிவிஷன் எழுதுனதுக்கு அப்புறம் செப்டம்பர் 27 ஃப்ரீயா விட்டுட்டு 28 வந்து நம்ம எக்ஸாம் எழுதுற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்துட்டு ஷெடியூல் போகும். ஸோ ஷெடியூலோட பிடிஎஃப் வந்துட்டு நான் உங்களுக்கு லிங்க்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பேட்ச்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் புரிஞ்சிருக்கு, இந்த ஷெடியூல் நீங்க படிக்கிற மெத்தடுக்கு மேட்ச் ஆகும், டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் எழுதணும்னு ஃபீல் பண்றீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஸோ ஜாயின் பண்றவங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்ட் நம்பர், ஜிபே நம்பர், அக்கௌண்ட் டீடைல் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஜிபே நம்பர் வந்துட்டு போன்பேலயும் இருக்கு, பேடிஎம்லயும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜிபே, போன்பே, பேடிஎம்க்கு சேம் நம்பர் அதுல பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அக்கௌண்ட் டீடைல வச்சு நீங்க அக்கௌண்ட்லயே போட்டுடலாம். ஸோ ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா வந்துட்டு 1000 rupees. ஃபீஸ் வந்துட்டு 1000 rupees. ஓகேங்களா? 1 டைம் பேமெண்ட் தான். ஸோ எக்ஸாம் முடியிற வரைக்கும் நடுவில் வந்துட்டு உங்களுக்கு மெட்டீரியலுக்கு, டெஸ்ட்டுக்கு, அதுக்கு இதுக்குன்னு எந்த பேமெண்ட் இருக்காது. ஒரு டைம் பே பண்றீங்க. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் முடியிற வரைக்கும் அதே தான். அந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ்ல யாரெல்லாம் பாஸ் ஆகுறீங்களோ அவங்களுக்கு இதே ஃபீஸ்லயே 2A மெயின்ஸ் வந்துட்டு கிளாஸஸ் வந்து எக்ஸாம் முடியிற வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபீஸ் வந்துட்டு 1000 rupees. பே பண்றதுக்கான அக்கௌண்ட் நம்பர் ஜிபே, போன்பே நம்பர் இது. அதே மாதிரி அக்கௌண்ட் டீடைல் இதுல இருக்கு. ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நான் ஷெடியூல் பிடிஎஃப் கொடுப்பேன் இல்லையா, அதுலயும் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஷெடியூல் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்ல ஸ்கேன் வேணும் அப்படின்னா இது வந்துட்டு ஸ்கேனு. இதுவும் வந்துட்டு போன்பே,
ஜிபே, பேடிஎம் மூணுலயுமே இருக்கு. ஓகேங்களா? இதை வந்துட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இதுல எப்படி பே பண்ணணும்னா உங்களோட ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் இதுல எதுல வேணா போயிட்டு ஸ்கேன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை டச் பண்ணீங்க அப்படின்னா அப்லோட் ஃப்ரம் கேலரி அப்படின்னு இருக்கும். அதுல வந்து நீங்க எடுத்த ஸ்கிரீன்ஷாட்டை டச் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா டைரக்டா பேமெண்ட் மெத்தடுக்கு போயிடும். ஸோ நீங்க எவ்வளோ 1000 rupees போட்டுட்டு பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பே பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கிரீன்ஷாட்டை வந்துட்டு பே பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இந்த நம்பருக்கு 6381083284. ஓகேங்களா? 6381083284 இந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேங்களா? பே பண்ணவங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண தேவையில்ல. ஸ்கிரீன்ஷாட்டை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா உங்ககிட்ட நேமு, ஏஜ், டெலகிராம் நம்பரு, டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி சில டீடைல்ஸ் கேட்பாங்க. அதை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு குரூப் லிங்க் கொடுத்து உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறவங்க வெயிட் பண்ணுங்க. அட்மின் ஒன்னொன்னா உங்களோட டீடைல்ஸை சேவ் பண்ணிட்டு உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குனாலும் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல இந்த வீடியோல நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அதை கேட்டுட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸோ பார்த்துட்டு குரூப் 2 பர்பஸா எழுதுற ஐடியா இருக்கோங்க. ஓகேங்களா? ஸோ குரூப் 2 வந்துட்டு திருப்பி ஃபர்தரா எழுதுற ஐடியா இருக்கோங்க. இந்த டீடைல் பார்த்துட்டு வேணா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்ச் வந்துட்டு 21ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 20ஆம் தேதியோட வந்து அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிடுவோம். பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் யாரும் ஜாயின் பண்ண வேணாம். முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ண பாருங்க. ஏன்னா ஷெட்யூல் ஃபாலோ பண்ண முடியாது அதுக்காக. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.